குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக சாட்டப்பட்ட குற்றம் தவறு என்று முதலமைச்சர் விஜய் தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தேர்தல் வழக்கு தொடர்பாக முதலமைச்சர் விஜய் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். தேர்தல் வெற்றியை எதிர்த்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் தரப்பிலிருந்து குழந்தைகளை பயன்படுத்தியதற்காக எனது வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என்று முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது. தேர்தல் வெற்றியை எதிர்த்த வழக்கில் முதலமைச்சர் விஜய் பதில் மனு தாக்கல் செய்திருக்கிறார். குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுத்தியதாக கூறப்பட்ட குற்றச்சாட்டு தவறு என்றிருக்கிறார் முதலமைச்சர் விஜய். குழந்தைகளை பயன்படுத்தியதற்காக எனது வெற்றியை செல்லாது என அறிவிக்க முடியாது என்றும் முதலமைச்சர் விஜய் தரப்பிலிருந்து பதில் மனுவில் சொல்லப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் சுப்பையா இணைந்திருக்கிறார். சுப்பையா, வழக்கு விவரங்கள் என்ன? தற்போது முதலமைச்சர் விஜய் தரப்புல என்ன பதில் மனுவில் என்ன குறிப்பிடப்பட்டு பதில் அளிக்கப்பட்டிருக்கிறது? அதாவது திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் ஆகிய 2 தொகுதிகளில் முதலமைச்சர் விஜய் அவர்கள் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இவர் வெற்றி பெற்று எதிர்த்து அந்த 2 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக வேட்பாளர் மற்றும் வாக்காளர்கள் சில வாக்காளரும் 2-3 வழக்கு தொடர்ந்துள்ளார்கள். இந்த வழக்கானது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கடந்த முறை வந்தபோது இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என முதலமைச்சர் விஜய் தரப்பில் மனு தாக்கல் செய்திருப்பதாக தெரிவித்தார்கள். அதற்கு அவகாசம் வழங்கப்பட்டது. மீண்டும் இந்த வழக்கு நேற்று முன்தினம் விசாரிக்க வந்தபோது முதலமைச்சர் தரப்பில் மனு தாக்கல் செய்ய தாமதமானதை அடுத்து நீதிபதி சுட்டிக்காட்டியிருந்தார். உடனே பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் வழங்க முடியாது தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் முதலமைச்சர் விஜய் தரப்பில் இன்று அந்த பதில் மனு விளக்க மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் குழந்தைகளை தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தியதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மை என்று வைத்துக் கொண்டாலும் அந்த காரணத்திற்காக தன்னை வெற்றி பெற்றதை செல்லா என்று அறிவிக்க முடியாது என்றும் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் தொடர்புடைய நடவடிக்கைகளில் குழந்தைகளை பயன்படுத்துவதற்கு அரசியல் கட்சிகளுக்கு தடை விதித்து கடந்த 2024 ஆண்டு பிப்ரவரி மாதம் தேர்தல் ஆணையம் பிறப்பித்த உத்தரவு மக்கள் பிரதிநிதி சட்டத்தின் கீழ் வெளியிடப்பட்டதா என்பதை தேர்தல் வழக்கு தாக்கல் செய்தவர் நிரூபிக்கவில்லை என்றும், அதே வேளையில் தேர்தல் நடத்தை விதிமுறை மீறுவது தேர்தல் வெற்றியை செல்லா என்று அறிவிப்பதற்கான காரணமாக கருத முடியாது என்றும் அந்த மனுவில் தெரிவித்துள்ளார். அது மட்டுமல்லாமல் தேர்தல் செலவு கணக்கையும் வெளிநாடுகளிலிருந்து நிதியுதவி பெற்றதையும் மறுத்ததாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளதற்கு எந்த விதமான ஆதாரங்களும் இல்லை என்றும், யார் செலவு செய்தார்கள், எப்போது பணம் செலுத்தப்பட்டது என்ற விவரங்களையும் எதுவும் தேர்தல் வழக்கில் கூறப்படவில்லை என்றும் முதலமைச்சர் விஜய் தெரிவித்துள்ளார். மேலும் வழிபாட்டு தலங்களில் பிரச்சாரம் செய்த கூடிய குற்றச்சாட்டுகளுக்கும் எந்த விதமான ஆதாரங்கள் என்றும் முதலமைச்சர் விஜய் தரப்பில் கூறப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுப்பையா.